வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பைத்தம் உருண்டையோட வந்திருக்கிறேன். இந்த பைத்தம் உருண்டை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இதில் வந்து 1/3 கப் அல்லடிக்கு 75 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து அதை வந்து ஒரு மணித்தியாலம் நனைய வச்சு வடித்து இந்த பேப்பர் டவலில் போட்டிருக்கிறேன். ஃபுல்லாக காயில் லைட்லியாக ஈரமாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவை எடுப்போம். ஸோ இதில் நான் கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு. ஸோ இந்த அரிசியை போட்டு இதில் அரைச்சி எடுப்போம். இந்த அரிசியை போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்செடுப்பேன் நல்லா பட்டா. இது நான் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இதில் சின்ன கண்ணுள்ள அரைத்தட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ கை வைக்காமல் அரைச்செடுப்போம். இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ நான் இதை திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ நான் போட்டு அரைச்சதில் வந்து லெஸ் தென் ½ டீஸ்பூன் குருணல் வந்திருக்கு. தேவையில் இதை வீசி விடுங்க, டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. நான் இந்த மாவு வந்து அரைச்சிருக்கிறேன். இதை வந்து இவ்வளோத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நாங்கள் இந்த மாவுக்கு அரைச்செடுப்போம். ஸோ நான் அரைச்ச மாவை வந்து அரிசி மாவு வந்து ஒரு பிரம்பான ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/8 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட இருக்கும். உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் வந்து தண்ணி இருக்குது, சுடுதண்ணியில் பச்சை தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 ml தண்ணி இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுப்போம். ஒருமிக்க விட்டுறாங்கன்னா இது அரிசிமா மற்ற ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மாதிரி இல்லை. டக்கண்டு கரைஞ்சிடும், தண்ணி ஆயிரும். ஸோ நாங்கள் தோசை மாவு குழைப்பம் இல்லை, அந்த பதத்தை தான் அதை குழைச்சிருக்கணும். நான் எடுத்து தண்ணி 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 ml ஒரு டேபிள் ஸ்பூன் மிஞ்சி இருக்குது. மிச்சமெல்லாம் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு பதத்துக்கு குழைச்செடுக்கணும். ஆகலும் தின்னாக குழைச்சிடாயங்கோ, ஆகலும் திக்காக குழைக்கக்கூடாது. இதில் தோச்சு பொரிக்கிறதுக்கு தான் அளவுக்கு நீங்கள் குழைச்செடுக்கணும். வீடியோ போட்டு செய்த நான் இந்த வறுக்கிற ப்ராசஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் வீடியோ அதை நான் செய்த அவ்வளோ ப்ராசஸும் வந்து டிலீட் ஆகிட்டு, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ எனிஹவ் நான் வேறு வீடியோஸில் போட்டிருக்கேன் பயிர் எப்படி வறுக்கிறேன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து வறுத்த பயிர் இருக்குது. இதில் வந்து நான் 3/4 கப் எல்லாட்டிக்கு 175 கிராம் பயிர் இருக்குது. அந்த பயிர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சுட்டு இந்த வறுத்த பயிரை போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன கண்ணில் அரைதட்டு வச்சுட்டு இதை போட்டு அரைச்செடுப்போம். ஸோ நான் அரைச்சதில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இப்போ நான் திருப்பி இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு இதை அரைச்சி எடுக்க போகிறேன். இது கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுப்பேன். இந்த பயிரை போட்டு நான் அரைச்சதில் வந்து இவ்வளோ தான் குருணல் மிஞ்சி இருக்குது. ஒரு டீஸ்பூன் மாதிரி மிஞ்சி இருக்குது, லெஸ் தென் ஒரு டீஸ்பூன் ஆக்சுவலி. ஸோ இதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க, தேவையில். நான் வறுத்து அரைச்சதில் பயிரிலேருந்து நான் 3/4 கப் பிரம்பா எடுக்க போகிறேன். 3/4 கப் வந்து போட்டேன். நான் 3/4 கப் தான் வரும், ஆனால் கொஞ்சம் கூட வரும் மாவா கேக். ஒரு 1.5 டீஸ்பூன் கூட வரும். ஸோ அதால் வந்து இதை வந்து பேக் பண்ணி இதை எடுக்காதீங்கோ. இதை வந்து சரியாக பரதட்டி எடுங்கோ. 3/4 கப் போட்டு வறுத்து அரைச்சதில் வந்து நான் இதில் 3/4 கப் மாவு வந்து பிரம்பா எடுக்க போகிறேன். ஸோ நான் எடுக்க வந்து பரதட்டி எடுங்கோ. ஸோ இந்த நான் 3/4 கப் நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன். வறுத்த பயிரை வந்து அரைச்சி அதுலேருந்து 3/4 கப் எல்லாட்டிக்கு 131 கிராம் வருது வறுத்த பயிறு. ஸோ இதை நான் பிரம்பா எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கிரைண்டர் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சீனி இருக்குது. 1/3 கப் எல்லாட்டிக்கு 75 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை போட்டு நல்லா பவுடராக அரைச்செடுப்போம். ஸோ இந்த சீனியை நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் ஒரு பிரம்பான பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு போடுங்க. இதை இந்த
ஸோ இதெல்லாம் நான் தாச்சி கொண்டு வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிக்கொண்டு இதில் வந்து திருவின தேங்காய் பூ இருக்குது 1 கப் + 1/4 கப் எல்லாட்டிக்கு 130 கிராம் வருது. இப்போ இந்த பேனில் போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதை நான் வறுத்தோன்னு இருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் வரப்படணும் என்று சொன்னால் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஒரு 13 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கிறேன். ஸோ இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 13 நிமிஷம் நான் இதை வறுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஆற விடுவோம். ஸோ இதில் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச தேங்காய் பூ வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுப்பேன். ஸோ இந்த இருக்கு இப்படி நல்ல பட்டா இதை நான் அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்படி அரைச்சா பிறகு நான் சீனி அரைச்சி போட்ட போலுக்கே இதை நான் போட போகிறேன். தேங்காய் பூவையும் அரைச்சி இதுக்குள்ள போட்டிருக்கேன் சீனியோட. இதில் வந்து நான் வறுத்து வச்ச பயறு இருக்கு, பயறுமா. இப்போ இதையும் இதோட சேருங்கோ. இதில் வந்து வறுத்த சுவத்தரிசி மா இருக்குது 1/3 கப் எல்லாட்டிக்கு 60 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்கோ. ஸோ அரிசி மா வந்து குறைய போடுறேன்னு சொன்னால் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தமா தான் கூட போடுறது. இதில் வந்து உப்பு இருக்குது 1/8 டீஸ்பூன் உப்பு போடுறேன் இந்த இனிப்பை காட்டுறதுக்கு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வறுத்த சின்ன சீரக பவுடர் இருக்குது, கியூமன் பவுடர் வறுத்தது 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து வறுத்த மிளகு பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன் வறுத்த மிளகு பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க முதல். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து கொதிச்ச பால், நல்லா கொதிச்ச பால் தான் இதுக்கு விடணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலை கொதிச்செடுப்பேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். சட்டி வச்சுக்கொண்டு இதில் வந்து முதலாம் பாலும் 2ஆம் பாலும் இருக்குது 1/3 கப் எல்லாத்துக்கு 80 ml இருக்குது. இப்போ இதை விட்டு இதை காய்ச்சி எடுப்போம். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில விட்டுக்கொண்டு இது நல்லா கொதிச்சொண்டு வரணும். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதில் தண்ணி சேர்த்து செய்யலாம். ஆனால் தண்ணியை விட பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இருக்க தேங்காய் பால் போட்டு கொதிச்சோண்டு வருது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுனான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடுவோம். இந்த இருக்க நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேம்மா. நான் காய்ச்சி வச்ச தேங்காய் பால் இருக்குது 2 நிமிஷம் ஆயிட்டு. இதை நீங்கள் இப்படி ஆட்டி விட்டு குழச்சிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும் டெம்பரேச்சர். ஸோ இப்போ கொஞ்சம் விட்டு குழச்செடுப்போம். நான் எடுத்த 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml தேங்காய் பாலையும் சேர்த்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து கையால் நல்லா பிசைஞ்சு குழச்செடுப்போம் முதல். இப்போ இதை நான் வந்து உங்கள்ட்ட ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருந்தேன்னு சொன்னால் அந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு இருக்க அரைச்செடுங்கோ. நான் ஆக்சுவலி என் ஃபுட் ப்ராசஸரை உடைஞ்சிட்டு நான் இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு இருக்க அரைச்செடுப்பேன். ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். நிறைய போட்டு அரைக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைப்பேன் முதல். ஸோ இந்த இருக்குது நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்செடுப்பேன். ஸோ இந்த இருக்குது நான் கிரைண்டரில் போட்டு அரைச்ச காரணம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை நான் பிரமான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு நான் இதை இறக்கி இருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்கு நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா குழச்செடுப்பேன். ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக பிடிச்சிடுங்கோ. ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த எப்படி ஸோ இப்படி எல்லாத்தையும் ரவுண்டாக பிடிச்செடுப்பேன். ஸோ இந்த இருக்கு நான் இந்த பைத்தம் உருண்டையெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிருக்கிறேன். இந்த
அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சரியாக கொதிச்சுட்டு பார்க்குறேன்னு சொன்னால் இப்படி ஒரு இக்கிள் அல்லாடிக்கி உங்களோட பேக் ஆஃப் த ஸ்பூன் எடுத்து இந்த இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வருதில்ல, இப்படி பபிள்ஸ் வரைக்கும் இது பர்ஃபெக்டாக கொதிச்சுட்டு இந்த இருக்குது. இந்த பைத்தம் உருண்டை இருக்குது, நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவும் இருக்குது. இந்த இப்போ இதுக்குள்ள போட்டு துவச்சி இதில் பொரிச்சு எடுப்பேன். இந்த இருக்குது இப்படி போட்டுட்டு நல்லா துவச்சிடுங்கோ. அது நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 3 நிமிஷமா இது பொரிஞ்சோன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பொரியணும். இப்போ ஒரு 4 நிமிஷமா பொரிச்சிருக்கிறேன், நல்லா பொரிஞ்சிட்டுது. ஸோ நான் ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுக்கிறேன். பிரம்பா இறக்கி இருக்கேன். நான் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்செடுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த பைத்தம் உருண்டை. இது செய்து முடிஞ்சுது. ஸோ நான் வந்து நல்லா சின்ன பிரிச்சிருக்கேன், பைட் சைஸ் உருண்டையா. பட் உங்களுக்கு பெருசாக வேணுமெண்டா நீங்கள் பெருசாக பிடிச்சி பொரிச்சிடுங்க. நான் பிடிச்ச சைஸில் வந்து 43 பைத்தம் உருண்டை வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த பைத்தம் உருண்டை. இது செய்து முடிஞ்சுது. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.